ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் இது தான். சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணி 1 மணிக்கு வாசலை கூட்டி தொளிச்சு கோலம் போடுவோம். ஏன்னா அந்த நேரங்களில் சாமி வரும். அந்த நேரங்களில் நல்லா கலர் கொடுத்து நல்லா பெரிய கோலமாக போடுவோம். அதனால் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கோலத்தை போட்டாச்சு. போட்டுட்டு பூனைக்கு, இந்த குட்டி பூனைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பசி ஆயிடுச்சு போல இருக்குது. கத்திக்கிட்டே கிடந்தது. சரி டக்குன்னு கோலத்தை போட்டு போய் சாமி கும்பிட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கணுன்ட்டு கடகடன்னு கோலத்தை போட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு பூஜை ரூமுக்குள்ளே போய் நல்லபடியாக சாமிகிட்ட வந்து ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட நிம்மதியோட, சந்தோஷம் ஒன்று இல்லாட்டாலும் பரவாயில்ல, நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு. அந்த கோலத்தை வந்து நான் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் என் பொண்ணு. அதனால் சரின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அந்த 2 கோலத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு போய் அப்புறம் இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பூனை வந்து ரொம்ப பசியில் இருந்ததுனால சரி ஓகே, அதுக்கு வந்து பழைய சாதம் எதுவும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோல வந்து அதுக்கு பசிச்சினாலே நம்ம காலுக்குள்ளே வந்து விழுகும். பாலையும் ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வெண்ணி போட்டு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இட்லி தான். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா வெங்காய சாம்பார், நிறைய வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், அப்புறம் சாம்பார் தூள் எல்லாமே, உப்பு எல்லாமே போட்டு கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றி குக்கரில் சாம்பாரை கூட்டி வச்சாச்சு. வெங்காய சாம்பார் சூப்பராக இருக்கும். அந்த சாம்பாரில் உள்ள வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்றப்போ, அந்த வெங்காயமும் அந்த பூண்டும் அதில் உள்ளதை எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வெங்காய சாம்பார் பிடிக்கும். நான் காய்கறி இல்லைன்னா அப்படி தான் டக்குன்னு வெங்காய சாம்பார் வச்சுருவேன். அப்படி தான் வந்து வெங்காய சாம்பார் இன்றைக்கி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உப்பெல்லாம் போட்டு சாம்பாருக்கு கூட்டி வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா ரைஸுக்கு வந்து நம்ம வச்சுருந்தோம். பருப்பு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டேன். ஏன்னா வெங்காய சாம்பார் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பருப்பு நிறையவே போட்டு வச்சு லெட் போட்டு மூடி வச்சாச்சு. இட்லி தொட்டு பார்த்தேன். இட்லியுமே வந்து நல்லா வந்துருச்சு. சரி ஓகே, இட்லி தண்ணியை எடுத்து வச்சிடலாம், வச்சுட்டு நம்ம ரைஸ்க்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரைஸ் தண்ணியுமே கொதிச்சிருச்சு. அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி. அதையுமே எடுத்து நம்ம போட்டு ரைஸ் குக்கரையுமே வந்து நம்ம மூடி வச்சிட்டோம். சரிங்களா, ரைஸ் வந்து வெந்துருச்சு. இதுக்கு உடலை வந்து சாம்பாரையும் தாளித்து வச்சாச்சு. கார சட்னிக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி கார சட்னியுமே வந்து தாளிச்சாச்சு. சரிங்களா, தாளித்து வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம வாக்கிங் போகிற டைம் ஆச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேங்கிறது அடுத்து பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. கத்தி எனக்கு தொண்டையே வலிக்குது. வீட்டுக்குள்ளே யாரும் ஒழுங்காக பேசக்கூட முடியல. எல்லாம் காது கேட்காதவங்ககிட்ட பேசுகிற மாதிரி கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தலாமா? எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வச்சுருக்குறாங்க. அதனால வந்து நான் என்ன சவுண்டு கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு அந்த பாட்டு சத்தம் கேட்கும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையும் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை. இன்றைக்கி என்ன நான் சமைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, குக்கரில் வந்து இட்லி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெங்காய சாம்பார். வெங்காயத்தை மட்டும் வச்சு காய் இல்லாமல் போட்டு வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கார சட்னி, பயங்கர செம்மையாக ஆந்திரா கார சட்னி மாதிரி இருக்குது. லேசாக தொட்டு சாப்பிட்டு பார்த்து பயங்கர காரம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் வத்தல் வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இதுதான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி இருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சரிங்களா, கார சட்னியில் வத்தல் அள்ளி போட்டுட்டேன். பயங்கர காரமாக இருக்குது. 4 இட்லி சாப்பிட்டா கூட 1 ஸ்பூன் சட்னியில் சாப்பிடலாம். அவ்வளோ காரமாக இருக்குது. இன்றைக்கி என்ன வீட்டில் திட்டு வாங்க போகிறேன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் கேட்பார், யார் மேலே உள்ள கோவத்தில் இவ்வளோ காரமாக சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி ஓகே, ஒரு நாள் உப்பு காரம் கூடுறதெல்லாம் சகஜம் தானே இல்லையா? சரி ஓகே, இதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து சைலண்ட் லைவ் போட்டோம். சரிங்களா, நிறைய பேருக்கு என்னென்னே புரியலை, என்னடா பேசாமல் லைவ் போடுறாங்கன்ட்டு. இன்றைக்கும் சப்போஸ் பாட்டு சத்தம் கேட்டது அப்படின்னா நம்ம வந்து சைலண்ட் லைவ் போடுவோம். சரிங்களா, ஏன்னா பாட்டு சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் லைவ் போடுறேன். இன்றைக்கும் வந்து பாட்டு சத்தம் கேட்டால் சைலண்ட் லைவ். சப்போஸ் கூட சத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா கூட நான் வாய்ஸும் கொடுப்பேன். எல்லோரும் வந்து எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.
ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னை தெரேசாவோட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்க்கலாமா? இலக்கும் அதை சாதிப்பதற்கும் இடையில் பாலமாக இருப்பது ஒழுக்கம் மட்டுமே. ஒரு இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா எப்படினாலும் அடையலாம் அப்படிங்கிறது அது கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா ஒழுக்கமாக இருந்து நேர்மையான வழியில் போய் எவன் ஒருத்தர் சாதிக்கிறானோ அது லைஃப் லாங் அவனுக்கு இருக்கும். நம்ம எதை தில்லுமுள்ளு பண்ணி அது இதுன்னு பண்ணி பிராடுத்தனம் பண்ணி ஒழுக்கம் இல்லாமல் எந்த விஷயத்தை நம்ம சாதித்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? அதுதான் இது அன்னை தெரேசாவோட ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.